ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 17 அக்டோபர் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. மணி வந்து ஒரு 6:55 ஆகுது. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வந்து நிறையா வீடியோ ஐடியாஸ்லாம் சொல்கிறீங்க. நைட் வீடியோ போடுங்க, வீக்லி வீடியோ போடுங்க, 1 மந்த் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் இயர்னிங்ஸ். ஆக்சுவலாக இதுவே நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு தீபாவளிக்கு ஒரு போனஸ் அந்த மாதிரி எதனா நம்மளுக்கு இருக்கும்ல. பட் வந்து இது வந்து நம்ம வந்து சொந்தமாக நம்ம ஓனாக பண்ணுறது. ஸோ வந்து நம்மளுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளாக தான் நம்ம போனஸ்லாம் எடுத்துக்கணும். ஸோ அதனால் ஒரு 3 days ஃபெஸ்டிவல், இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு ஒரு 3 நாள் ஒர்க் பண்ணி எனக்கான ஒரு போனஸை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் கண்டினியூவாக ஒரு 3 days இயர்னிங்ஸ் வீடியோ, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் போட போகிறேன். அந்த 3 daysல எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம், நம்ம தீபாவளிக்கான செலவை நம்மளே வண்டி ஓட்டி, நம்ம ஆட்டோ ஓட்டி நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்றத 3 days கடைசியில் பார்க்கலாம். ஸோ இது வந்து தீபாவளி போனஸ் இயர்னிங்ஸ் வீடியோ கண்டினியூவாக 3 days வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இன்றைக்கி ஓரளவுக்கு வரும். பட் சாட்டர்டே, சண்டே வந்து பெரும்பாலும் வந்து அவுட் ஸ்டேஷன் எல்லாம் போயிடுவாங்க, வெளியூருக்காரங்களாம். சாஃப்ட்வேர் டியூட்டிலாம் இருக்காது. ஸோ சென்னை பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் எப்படி இருக்குது இயர்னிங்ஸ் அதுவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள். இது வந்து ஒரு 122 யூபரில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. இதுக்கு வந்து 150. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர். ஏன்னா அது காலேஜ் பஸ் வந்து இன்றைக்கி வந்து அதான் ஏதோ இது கல்ச்சர் ஏதோ சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு போய் விடணும், டைமுக்கு கூப்பிட்டு போய் விட்டோம். ஸோ அவங்க அம்மா தான் பே பண்ணாங்க 150. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பு பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரிப்பு யூபரில் ஒரு 6:56 தாம்பரம் அந்த முடிச்சூர் அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஸோ அப்படியே ஏறி இப்போ இந்த பக்கம் போய் யூட்டர்ன் பண்ணி மேலே போய் சிஎன்ஜி பிடிச்சிருவோம், ஒரு வேலை முடிஞ்சிடும். ஓகே, சிஎன்ஜி பங்க்கில் கூட்டத்தை பாருங்கள். இது வரைக்கும் நான் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தது இல்லைங்க. ஆக்சுவலாக இது என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இது எங்கே இருக்குன்னா இந்த முடிச்சூர் ரோட்டு அந்த பைபாஸ் பிரிட்ஜு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 500 meters இருக்கும், 1/2 கிலோமீட்டர். அவ்வளோ நிற்குதுங்க வண்டி. இந்த பங்க்கு மட்டும் இல்லை, எல்லா பங்க்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ தான் ஓகே, இது தீபாவளி ஃபெஸ்டிவல் எல்லோரும் யாரை கேட்டாலும் எங்கே பார்த்தாலும் கூட்டம். அதாவது இந்த 2 நாள் வந்து இதுவாக இருக்கும், நல்லா ஓட்டலாம், அடுத்து டியூட்டி இருக்காது அப்படின்றதுக்காக அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இயர்னிங்ஸ் ஐடியாவே நம்மளுக்கு வந்துச்சு. இந்த மாதம் அவ்வளோ டஃப்பாக இருக்க மாதத்தில் இந்த இயர்னிங் டார்கெட் நம்ம பண்ணோம். ஸ்டார்டிங்கே 200 தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம எப்போவுமே எடுக்கிறதுல டியூட்டி. பட் இப்போலாம் வந்து நம்ம அதை சிஎன்ஜி போட்டு வரோமா, கரெக்டாக டைமிங்க்கு இதெல்லாம் டியூட்டி அடிச்சிருக்கு. ஓகே, வாங்க போகலாம். செகண்ட் ட்ரிப்பு. இது உள்ள வரிசையாக க்யூவில் நின்று அங்கே போய் யூட்டர்ன் பண்ணி அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு வரணும். ஸோ இது வந்து க்யூவில் நின்று போனோம். இது ஒரு ப்ராசஸ் ரயில்வே ஸ்டேஷன் பிக்கப்பில் இங்கே தாம்பரத்தில். ஓகே, செகண்ட் ட்ரிப் ஃபினிஷ்டு. இதுக்கு வந்து ஒரு 150, டைம் வந்து ஒரு 7:48 ஆகுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒரு 300 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பு ரேபிடோவில் எடுத்துட்டேன். கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல, பார்ப்போம். மீட்டர் தான் காட்டு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த 3 நாள் எவ்வளோ டார்கெட் வைக்கலாம், என்னுடைய போனஸ் தீபாவளி போனஸ் எவ்வளோ எடுக்கலாம், டார்கெட் வந்து நீங்கள் வைங்க. ஓகே, பார்த்து வைங்க. ஏன்னா 3 நாள் தெரியும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓகே, கமெண்டில் சொல்லுங்கள் யாருது வந்து ஜென்யூனாக இருக்கோ அந்த டார்கெட்டை வந்து நம்ம முடிக்க பார்ப்போம். ஓகே.
ஓகே, இது தேர்ட் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். மணி 9 ஆக போகுது. 3:30, இதுக்கு 3:50. கிண்டி அசோக் லைலாண்டில் இருக்கும். ஓகே, யூபரில் இப்போ ஒரு ட்ரிப்பு முடித்தோம் 9:45. அது ஒரு 3:50. கரெக்டாக அந்த கிண்டி அசோக் லைலாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேடவாக்கம் டியூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா செம்ம டிராஃபிக்குங்க. இனிமேல் இங்கே அப்படியே லோக்கல் ஓட்டிப்போம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9:45. இது வரைக்கும் ஒரு 1000 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, பசிக்குது, சாப்பிட்ருவோம். அடுத்த ஒரு 1.5 ஹவர் வண்டி ஓட்டணும். மணி 9:45. பீக் ஹவர் இன்னும் ஒரு 1.5 ஹவர் இருக்குது. நல்லாயிருக்கும் இங்கே வீட்டு சாப்பாடு, டிஃபன் மாதிரி. லாஸ்ட்டாக முடித்த ட்ரிப்பு இதுதான். அது ஒரு டீட்டெயில். 318, இதுக்கு ஒரு 3:50. மணி வந்து 10ஆவது கரெக்டாக. அவ்வளோதான், டிஃபன் முடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியது தான். இது வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் ஃபஸ்ட் ஹாஃப் எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிப் எடுத்துருக்கேன். 120 மீட்டர் தான் காட்டுது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம், டிஃபனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, மேடவாக்கத்துலேருந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த ட்ரிப்பு 212. இதுக்கு வந்து 230. டைம் வந்து 10 ஆயிடுச்சு. பீக் ஹவர் ஓவர். மெப்ஸில் காக்னசென்ட் அங்கே வந்துருக்கோம். ஓகே, இங்கே ஏதோ டியூட்டி கிடைக்காது, இதை விட்டு வெளில போய்டும். இது வரைக்கும் 1230 ரூபா. டைம் 10:30 ஆகுது. ஓகே, பீக் ஹவர் ஓவர். 10:30 ஆயிடுச்சு. ஸோ பீக் ஹவரை வந்து ஒரு 1230 ரூபா, ஒரு 1230. நல்ல இது இயர்னிங்ஸ் தான் இது. இதுக்கப்புறம் 10:30 மணிக்கு மேலே யூபர் வந்து ரேட்டு மாறிடும், வேலைக்கு ஆகாது. ஸோ ரேப்பிட்டோவில் அப்படி எதனா டியூட்டி கிடச்சிதுன்னா நம்ம மூவ் பண்ணி வீட்டுக்கு போக பார்ப்போம். ஏன்னா 1230 ரூபா நல்ல இயர்னிங்ஸு. இன்னும் ஒரு பார்ப்போம். இங்கேருந்து மெப்ஸ்லேருந்து வீட்டுக்கு கௌரிவாக்கம் போனோன்னா இங்கே ஏதோ டியூட்டி இருக்காது. ஸோ நான் மூவ் பண்ணி ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அதுதான் போகிறேன். போயிட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி போக முடியுமான்னு பார்க்குறேன். பார்ப்போம் எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ தீபாவளிக்கு போனஸ் இயர்ரிங்ஸு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. ஓகே, கிளம்புவோம், எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே, மெப்ஸில் இருந்து அப்படியே மூவ் பண்ணி தாம்பரம் வெஸ்ட்டு அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன். நோ டியூட்டி எதுவும் அடிக்கலை. நம்ம வந்து இந்த சப்வே அது மேலே ஏறி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈஸ்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் சைடு எதனா டியூட்டி அடிக்குதான்னு. இல்லைனா அப்படியே மூவ் பண்ணி போய்டுவோம். தாம்பரம் ஈஸ்ட் சைடும் நின்று பார்த்துட்டோம். நோ டியூட்டி எதுவும் அடிக்கலை. ஓகே, அப்படியே மூவ் பண்ணி போவோம். பிஸியாக ஓடிட்டு இருந்த எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ், கேபு எல்லாம் லைனாக நிற்கிது. அவ்வளோதான், பீக் ஹவர் முடிஞ்சா அவ்வளோதான், ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். இது வரைக்கும் இயர்னிங்ஸு யூபரில் 589, ரேப்பிட்டோவில் ஒரு 530, டிப்ஸி எல்லாம் சேர்த்து 1230. ரேப்பிட்டோவில் ஏதோ தீபாவளி தமாக்கா 10 நாட்களில் 8 நாட்கள் சவாரி எடுத்திருக்க வேண்டும். அதிக சவாரிகள் எடுத்திருக்க வேண்டும். கஸ்டமரிடம் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு இருக்கக்கூடாது. சூப்பர். ஓகேங்க, மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 4 ஹவர் 1230 ரூபா. அப்படியே மூவ் பண்ணி நான் வீட்டுக்கு போயிட்டே இருக்க போகிறேன். ஏன்னா ட்ரிப்பு கிடச்சா பார்ப்போம், இல்லை ஆஃப்டர்நூன் கண்டினியூ பண்ணுவோம். சிஎன்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் காலியாக இருக்கு. சூப்பர். ஓகே, அந்த ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கௌரிவாக்கம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு டியூட்டி அடிக்கலை. ஈவினிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஓகே, நம்ம எப்போதுமே வாங்குகிற ஜூஸ் கடை, அங்கே போய்ட்டு ஒரு 700 ml எதனா ஜூஸ் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஜூஸ் வாங்கியாச்சு. வீட்டில் போய் குடிச்சிட்டு ஒரு தூக்கம் போட்டு ஆமாம் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயப்பா. ஓகே, அவ்வளோதான். நான் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் பண்ணுறது சேலஞ்சு கிடையாது. சேலஞ்சுனால் சும்மா ஒரு நாள் நான் நினச்சேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டி ஒரு 3500 3500 ஈஸியாக பண்ணிவிட்டு போயிடுவேன். சேலஞ்ச் நான் பண்ண போகிறது கிடையாது. நான் பண்ணுறது நார்மலாக ரெகுலராக ஒருத்தர் கரெக்டாக ஓட்டினா எப்படி ஓட்டுவாங்களோ அந்த இயர்னிங்ஸ் தான். திருப்பி நாளைக்கு வந்துருச்சு ஓட்டணும். நீ ஓட்டுறோம் பாருன்னு சொல்லி ஓட்டி நாளைக்கு ஓட முடியாமல் படுக்கிறது அப்படி கிடையாது. ஓகே, ரெகுலராக ஒருத்தர் நார்மலாக ஒரு ஆட்டோ டிரைவர் பண்ணக்கூடிய இயர்னிங்ஸில் ஒரு பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். போட்டு அப்படி இன்னைக்கு ஒரு நாளைக்காக உடம்பை போட்டு வருத்தி அப்படி கெத்தாக பண்ணோம் காட்டணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து சேலஞ்ச் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் இயர்னிங்ஸ். ஓகே, ஸோ ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன். ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே, லஞ்சுக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 3:57 4ஆக போகுது. சேம் டேட்டு தான். ஓகே, அதே மாதிரி எவ்வளோ இயர்னிங்ஸ் லாஸ்ட்டாக முடிச்சோமோ அதுவும் காட்டுறேன். அதுவும் சேம் தான். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ஓகே, எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, தீபாவளி இயர்னிங்ஸு ஃபஸ்ட் டே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். ஓகே, டைம் வந்து கரெக்டாக 4 ஆகுது. சேம் அதே தான். யூபரில் வந்து லாஸ்ட்டாக 589 சேம். யூபர் ஆன் பண்ணியாச்சு. அப்புறம் ரேபிடோவில் சேம் 530, லோ ரேட்டிங் 5.3. ரேபிடோவில் நம்ம 5 பைக் டாக்ஸி மாரி இதை மெயின்டைன் பண்ண முடியல ஆட்டோவில். ஓகே, ரெண்டு ஆப்பும் ஆன் பண்ணிட்டோம். பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் டியூட்டி ஒரு சின்ன டியூட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரேபிடோவில் எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, வாங்க போகலாம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நாளைக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். நாளைக்கு தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு 4:04க்கு ரேபிடோவில் ஒரு சின்ன டியூட்டி, ஒரு 400 மீட்டர் தான். நியர்பை நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அங்கே தான் எடுத்துருக்கேன். ஓகே, வாங்க போகலாம். இது ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ரிப்பு. 61 இது 70 மணி 4:15 ஆகுது. இதுக்கு மேலே ட்ரிப்பு நம்மளை தேடி வராது. நம்ம ட்ரிப்பை தேடி போகணும். அதுக்கப்புறம் சிட்டி உள்ள கொஞ்சம் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். பார்ப்போம், அப்படியே மூவ் பண்ணி போகலாம். இது ஒரு 97, இதுக்கு ஒரு 100. ஸோ மணி ஒரு 4:30 ஆகுது. இது வரைக்கும் 1400. இது ஒரு 86, இதுக்கு வந்து 100. மணி 4:45 ஆகுது. ஸோ இது வரைக்கும் 1500. அடுத்த ட்ரிப்பு ரேபிடோவில் எடுத்தேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு தெரில. ஒரு 500 மீட்டர் தான். ஓகே, ரேபிடோ கஸ்டமரு 2 கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க. 3வது கஸ்டமர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், இன்னும் வரல. ரேபிடோவில் ரெட்டில் ஏன் ரெட்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ரேபிடோலாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு செட் ஆகாது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். அந்த கஸ்டமர் 4 ஆப்பு போடுவாங்க. இது ஒரு 155, இதுக்கு ஒரு 170. சரவணா ஸ்டோரில் இருக்கும். குரோம்பேட் சரவணா. இது ரேபிடோவில் வந்து இப்போ லாஸ்ட்டாக முடிச்சது. ஓகே, இதுக்கு வந்து ஒரு 171, சாரி இது 180 இதுக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து எவ்வளோ வந்துருக்கு தெரில, மறந்துட்டேன். ஸோ இல்லை 1880 ரூபா நினைக்கிறேன். 1850, சாரி. ஓகே, ஸோ இன்னும் ட்ரிப் எடுத்திருக்கேன். அது யூபரில். ஸோ 5 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். இது 6வது ட்ரிப்பு. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க எப்பா? 2.1 கிலோமீட்டர்.
இல்லை 750 மீட்டர். ஸோ ஓகே, இது போகும். இது 6வது ட்ரிப்பு. இது வரைக்கும் 1850, மணி 6வது. இந்த ஃபீல்டை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடும்போது, இயரிங்ஸ் வீடியோ போடும்போது எல்லாரும் சொன்னது என்னென்னா, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஆப் வந்து ஒரு 30 நாளைக்கு உனக்கு டியூட்டி கொடுக்கும். நாங்கள்லாம் வந்து 1400 ரூபாய்க்கு தான் ஓட்டுறோம். 2 மாதம் 3 மாதம் ஆனதுக்கப்புறம் நீயும் பார் அப்படி தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறமும் நான் ஏர்னிங்ஸ் வீடியோ போட்டேன். 2500 ரூபா தான் ஏர்ன் பண்ணேன். அதோட 2300 ரூபா. அப்போவும் நான் சொன்னாங்க, இல்லை 30 நாளில் ஆப்பு இதுவாகாது, ஒரு 90 டேஸ், ஒரு 3 மாதத்தில் நாங்கள் ஃபுல்லாக உனக்கு இதுவாகிடும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் இப்போது 5 மாதம், இது 5வது மாதம். இப்போவும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சேம் அந்த இயர்னிங்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாமல் அதே இயர்னிங்ஸ் அந்த 2500 நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டியூட்டி வந்து அடிச்சுட்டே இருக்குங்க, வேறு லெவல் டியூட்டி. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ முடித்த டியூட்டி. மணி 7:15, 2:34. இதுக்கு வந்து ஒரு 250. ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 2230 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வந்து ஒரு 3 மணி நேரம் 1000 ருபீஸ். 4:15 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 7:15 நெக்ஸ்ட் ட்ரிப்பும் எடுத்துருக்கேன். பட் வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே சந்தோஷம் போவேன், வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஸோ ஒரு சின்ன ட்ரிப்பு தான், பார்ப்போம். வெயிட் பண்ணாங்கன்னா போவோம். 2230 இது வரைக்கும். இது இப்போ முடித்த ட்ரிப்பு 129. இதுக்கு ஒரு 130. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 7:45. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2330 ரூபா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதோடு நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபைனல் டியூட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா நான் இங்கே நியர்பை பக்கத்தில் தான் இருக்கேன், ராஜகீழ் பார்க்கும். அதே மாதிரி நான் இந்த வீடியோ போட்டாலும் இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, தீபாவளி டைம் அப்படி தான் இருக்கும், இன்னொரு 2 நாள் கழித்து பாருங்கள் அப்படின்னு. ஓகே. ஸோ நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணும் போது என் ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க எல்லாருமே, உனக்கு இதில் என்ன தெரியும், இதில் போய் நீ என்ன பண்ண முடியும், நம்ம வெல்விஷர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய இதை எடுத்து பண்ண முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுருக்காங்க, நீ போவாத அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் என் ஐயப்ப கொடுத்த நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு தைரியமாக இருந்தேன். எங்கள் அப்பாக்கெல்லாம் கூட அதில் இன்ட்ரெஸ்ட்டு, என் பொண்ணுக்கு இல்லை. பட் எங்கள் அம்மா வந்து என்னை நம்பினாங்க. நான் எப்போ எது சொன்னாலும் எங்கள் அம்மா என்னை நம்புவாங்க. ஸோ இல்லை, என் பையன் வந்து பண்ணுவான், இதில் அவனால் முடியும். எங்கள் அப்பா வந்து இல்லை, அவன் வந்து ரொம்ப இதை வந்து ஒரு இதுவாக பார்க்க போகிறான் அப்படின்னு, வாங்கி ஒரு 2 நாள் ஏதோ ஓட்டிட்டு விட்டுருவான் கண்டிப்பாக அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 மாதம் இஎம்ஐ கட்ட போகிறேன். 4 மாதம் கட்டிட்டேன், 5வது மாதம் கட்ட போகிறேன். ஸோ எந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் என் குடும்பம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இப்போ வந்து என்னை வேறு மாதிரி, ஓகே இவனால் முடியும், முடிஞ்சிடுச்சு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா, ஃபேமிலி, என் பொண்ணு எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஸ், ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் சொன்னீங்க பண்ண முடியாதுன்னு. பட் இப்போ வந்து அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அவன் வந்து ஏர்ன் பண்ணி காட்டுறான், பண்ணிட்டான், அவனால் முடியும்னு காட்டினான் அப்படின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அடிக்கிறது எல்லாம் கிளாம்பாக்கம், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கெலாம் டியூட்டி இருக்கிறது பெரிய விஷயம் காலையில். பட் ஓகே, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கும் ட்ரைவ் பண்ணி ஓட்டுவோம். கிளாம்பாக்கெல்லாம் எவ்வளோ நேரம் நிற்கிது பாருங்கள். கௌரி வாக்கத்து ஒரு டியூட்டி அடிக்குது. இப்போ மிஸ் ஆகிடுச்சு, அப்படியே வீட்டுக்கு போய்ட்டுருக்கலாம். 3 கிலோமீட்ரு. சரி பார்ப்போம். ஓகே, மணி 8 போகுது. 7:51. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபரில் ஒரு 1160, ரேப்பிட்டோவில் ஒரு 1014, ரேப்பிட்டோவில் எல்லாம் சேர்த்து ஒரு டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 2330 ரூபா. மணி 8. ஸோ அவ்வளோதான், நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது நம்மளுக்கு.
பார்ப்போம், ஏன்னா ஒரு ட்ரிப்பு கிடைக்குதாங்க. ஓகே, இது ஃபைனல் ட்ரிப்பு. மணி 8:25 தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2500 இது வரைக்கும். கேமராவே ஒரு மாதிரி. ஓகே, மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. ஸோ இதான் ஃபைனல் க்ளோசிங். இதுக்கப்புறம் எந்த டியூட்டி எடுக்க போகிறதில்ல. யூபரில் 1318. நெக்ஸ்ட்டு ரேப்பிட்டோவில் 1014. இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2300 சில்லற வருதா. ஸோ டிப்ஸு எல்லாம் சேர்த்து 2500, 2500. மணி 8:30 நான் முடிச்சுட்டேன். இதுதான் ஃபைனல். 2500 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எந்த டியூட்டியும் நான் எடுக்க போகிறதில்ல. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, அதேமாரி சிஎன்ஜி வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் வந்து மிங்கல் அந்த பிளிங்காவில். ஸோ வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 ரூபா, 280 ரூபா, 270 ரூபா சிஎன்ஜி ஆயிருக்கோம். சரி, ஓகே, நம்ம 300 ரூபான்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ ரேப்பிடோ சார்ஜ் ஒரு 30 ரூபா. யூபருக்கு சார்ஜ் கிடையாது. நான் ஓலா எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 330 ரூபா நம்மளுக்கு வந்து ஸோ எக்ஸ்பென்சஸ். லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 எவ்வளோ வரும், 350 ஒரு 330 ஒரு 2170 ரூபா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும். ஓகே, ஃபைனலி முடிச்சுட்டேன் இன்றைக்கி ஃபீல்டு. ஒரு 2500 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, தொடர்ந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு என்னென்னா டிஃபர் ஆகும் அமௌண்ட்டு. ஒரு 2200, 2300, ஓகே, அது டிஃபர் ஆகும். பட் வந்து நான் எதுக்கு அதை ஃபுல்லாக போடுறது இல்லை அப்படின்னா, என்னால் வந்து நைட்டில் இப்போ நான் இதை முடிக்கிறேன்னா எடிட் பண்ணி இது பண்ணுறதுக்கு நைட்டு ஒரு 11 o'clock 11:30 வரைக்கும் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆஃப் டே இயர்னிங்ஸை நான் வந்து காட்டுறேன். அது கூட நீங்கள் இயர்னிங்ஸ் ஸோ நிறைய பேர் அது மோட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அது பண்ணுறோம். ஸோ ஓகே, 2500 ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ சந்தோஷமாக இருக்குது. தீபாவளி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளியில் அவ்வளோ கஷ்டத்தில் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு விழா தீபாவளிலாம். ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் ஃபேமிலி தானே. ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு விழாவில் அவ்வளோ டிப்ரெஷனில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் வந்து வேலைக்கெலாம் போக ஆரம்பித்தாலும் சில விஷயம்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. நிறைய நம்ம சொன்ன மாதிரி துரோகம், இந்த நன்றி கெட்ட நம்மக்கிட்ட சாப்பிட்டவங்களாம் நம்மளை பேசுனது, அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஸோ வீட்டில் இருக்க முடியாமல் தீபாவளிக்கு இதே நாளில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பி எங்கள் அம்மா சரி எங்கன்னா போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் என் கூட போய் இல்லை, மூணாருக்கு தீபாவளி அதுவும் வீட்டை விட்டு மூணாருக்கு ஐயப்ப சன்னியாசியாக போன மாதிரி அந்த மூணாருக்கு, சபரிமலைலாம் பக்கம் தானே, கிளம்பி புலி, யானை, சிங்கத்தை தவிர எல்லாருக்கும் ஒரு காட்டில் என் பைக் என் ஆறாவை எடுத்துட்டு ஒரு டிரைவ் இங்கேருந்து ஒரு 680 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து. நைட் டைமில் யாருமே மலை ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க. தேனி போடிமெட்டு அங்கே தங்கு ரூம் எடுத்து அப்படின்னு அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க. மூணாறு மேலே ஏறாதப்பா, யானைங்க இருக்குது, புலி இருக்குது, பயங்கர ரிஸ்க் அப்படி. என் ஐயப்ப மேலே நம்பிக்கை வச்சு என் ஐயப்ப பாட்டை அப்படியே போட்டுட்டு கேட்டுட்டு போயிடலாம், எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், மலை மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவ் பண்ணது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு இப்போ வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் இப்போ இல்லைன்னு ஃபீல் பண்ணணும், என்னென்னலாம் இல்லைன்னு நினச்சணும், எல்லாமே என் ஐயப்ப கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கு ஐயப்பனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு இயர்னிங்ஸ் ஓவர். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு போன தீபாவளிக்கும் இந்த தீபாவளிக்கும் அந்த டிஃப்ரெண்ட் நான் பார்க்குறேன். என்னை நினச்சி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, வியப்பாக இருக்குது. எப்படா நீ இதை எங்கேருந்து உழைப்ப எங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன், என்ன தூக்கிட்டு வந்திருக்கேன், நான் ஆட்டோ டிரைவர் தானே, அப்படி கிடையாது. அதேமாதிரி அந்த தொழிலை நான் வந்து ரொம்ப பெருமையாக தான் பார்க்குறேன். இப்போ
சொன்னேன்ல, இதை சூஸ் பண்ணதுக்கு நான் பெருமைப்படுறேன். சாதாரணமாக ஆட்டோ ஓட்டிட்டு போகாமல் ஒரு யூடியூப்பில் இதெல்லாம் பண்ணி, ஸோ இவ்வளோ ஃபேமிலி மாதிரி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு எங்கே போனாலும் எனக்கு தெரியுது, நீங்கள் விஷ் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்ததை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வேறு லெவலில் இந்த சேனலை வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு எப்போவுமே நான் உண்மையாக காட்டணுன்னு தான் இந்த இயரிங்ஸை கரெக்டாக காட்டினேன். நான் நினச்சிருந்தேன்னா இதை ஒரு 4000 ரூபாய் வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ண முடிஞ்சிருக்கோம் ஃபுல் டே. அந்த அளவுக்கு நான் எஃபர்ட் போடக்கூடாது. பிகாஸ் என்ன பார்த்து யாரும் 4000 ரூபாவா அப்படின்னு நினச்சி பண்ணிடக்கூடாது. இதுதான் நார்மல் இயரிங்ஸ். திருப்பி நாளைக்கு காலையில் எழுந்து ஓடுறதுக்கு இதான கரெக்டான இயரிங்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோ சொன்னார், 4000 ரூபாய் நான் ஏர்ன் பண்ணேன், அடுத்த நாள் முடியல 4500 ரூபாய் ஏர்ன் பண்ணேன். அதான் கரெக்ட். சேலஞ்சுக்காக நான் எடுத்து போட்டு யாரையும் மிஸ்யூஸ் நான் வந்து ஒருத்தரை தப்பாக கைட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை கரெக்டாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. இந்த தீபாவளி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் பொண்ணு சாதி சொல்கிறேன், இங்கே எங்கன்னா போறியா டாடி? இல்லைம்மா, உங்கள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் இந்த தீபாவளி. என்ன இல்லை டாடி கிட்ட எல்லாமே இருக்குது, என் ஐயப்பன் எல்லாமே கொடுத்துருக்காரு, எதுக்கு நான் போகணும்? உங்கள் கூட இருக்கேன். என்னை சுற்றி எங்கள் அம்மா அப்பா, நான் யாரெல்லாம் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்களோ எல்லாரும் கூடயும் இந்த தீபாவளி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட போகிறேன். ஸோ சாரி, ரொம்ப எமோஷனலாக என்னை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, பாய். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. பாய். பானிபூரி சேலஞ்சா? இங்கே வச்சுக்கிறீங்களா? இப்படி வந்துடுறீங்களா? பானி எப்படி ஊற்றிப்பீங்க? குலோப் ஜாமுன் காரமாக இருந்துச்சுன்னா, பானிபூரி காரமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்டு. அதுக்கு அப்படியே குலோப் ஜாம் சாப்பிட்டே நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சொல்லுங்கள்.